இப்போ ஹூ ஆர் யூ டு டிசைன் கேட்பான். இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வந்து கதவை சாத்திட்டு நான் கொடுத்தேன்னா கதவை தட்டிட்டு உள்ள வாங்கன்னு இன்றைக்கி என் பையன் சொல்கிறான். டேடி டாக்டர் டோர் அண்ட் கம் டேடி அப்படின்றான். டேய் என்னடா அண்ணா? ஆமாம் டேடி, நான் வேலையாக இருந்தால் நீங்கள் வந்து கதவை தட்டலாம்ல அப்படின்றான். எங்கள் அப்பாட்டெல்லாம் கதவை தட்டிட்டு வாங்க டேடின்னா பச்சுன்னு விட்டுருப்பார். இன்றைக்கி மாறிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் அதை எப்படி எடுத்துக்கணும்? இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து நியாயமாக இருக்காங்க. அதே அவங்களுடைய ஸ்பேஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போது அந்த ஸ்பேஸுக்குள்ளே நம்ம வரதை வந்து அவங்க விரும்பலை. அது நம்ம புரிஞ்சுக்கணும். நீ பெற்றோர்களாக இருந்து நான் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இந்த கதையும். சில விஷயங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு நெருடாக இருக்கலாம். இப்போ எனக்கு எங்கள் அப்பாவை நினைக்கிற மாதிரி நான் 2 ஜென்ரேஷன் பார்க்குறதால ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மை சன் அண்ட் டாட்டர். அதே மாதிரி எல்லாம் இருப்பாங்களா இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கி சமூக மாற்றத்திலும் கலாச்சார ரீதியில் வந்து நான் வேறு மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் அடாப்ட் பண்ணதுனால நான் சொல்கிறேன், எது தவறு எது சைட். நீ குடிக்காதுன்னு சொல்கிறது தவறா? நீ நான் குடி ஆனால் அளவுக்கு மேலே அமிர்த விஷயம் அப்படின்னு சொல்கிறதா? அதோட தீங்குகளை மட்டும் சொல்கிறதா? எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டானே என்ன பண்ணுவீங்க அடுத்தது? என் வாழ்க்கை இன்னும் எந்த லிமிட்டுக்கு போகணும் எனக்கு தெரியும்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நிற்காங்கன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம். அதை பற்றி நீங்கள் வரி பண்ணாதீங்கன்னு சொல்கிற ஒரு காலகட்டம் வருகிறதா, வந்து கொண்டு இருக்கிறதா, வந்து விட்டதா என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் படம்.